श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाख्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिम् अपरं संश्चये देशिकेन्द्रम् दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुं त्वत्प्रेयश्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीयमणिनोपरचिन्तितानां गोदे त्वमेव जननि त्वदभीष्टवारिहां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमुच्यतवदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तद्वितराणि तरायमेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दैहिकसन्तोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतेस्तनया विभूतिः सर्वं विदेव नैवेन्मदन्वयानाम् आद्यच्चिनकुलपतेर्वगलाभिरामं श्रीमत्तदङ्गुरुगुणं ब्रह्मामूर्ध्ना बुधं सरस्य महिताख्वयवट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रेणुप्रकारितीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गसंप्रणतोऽस्मि नित्यं कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं मिश्रगोपि प्रकाशामि आविद्यं निगदन्तमा प्रायप्रमदने पुंसाम् पौनःपुण्यं निवारेण्यश्रीरङ्गभर्तुर्मामव्यादविदमुद्रिता साध्य साधकस्वामिन्य साध्यं तव किं वद रामदूतकृपा सिन्धो कार्यं साधय प्रभो அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்காழ்வாருடைய பெரிய திருமொழி 6ஆம் பத்து 6ஆம் திருமொழி அதனுடைய அவதாரிக்கை ஏற்கனவே பார்த்தோம். இப்போ 6ஆம் பத்து 6ஆம் திருமொழியில முதல் பாசுரம் பார்க்கலாமா? அம்பரமும் பெருநிலனும் திசைகள் 8 அலைகடலும் குளவரையும் உண்ட கண்டன். அம்பரமும் பெருநிலனும் திசைகள் 8 அலைகடலும் குளவரையும் உண்ட கண்டன். கும்பவரும் வனமரத்தின் இலை மேல் பள்ளி கூடினான் திருவடியே குடகிற்பீர். கும்பமரும் வனமரத்தின் இலை மேல் பள்ளி கூடினான் திருவடியே குடகிற்பீர். வம்பவிழும் செண்பகத்தின் வாசம் உண்டு மணி வண்டு வகுளத்தின் மலர் மேல் வைகி. செம்பியன் செங்கணான் சேர்ந்த கோயில் திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களே. வம்பவிழும் செண்பகத்தின் வாசம் உண்டு மணிவண்டு பகுளத்தின் மலர் மேல் வைகி. செம்பியன் செங்கணான் சேர்ந்த கோயில் திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களே. செம்பியன் என்ற பெயர் கொண்ட சோழராஜா இந்த திருநறையூர் நம்பியிடத்திலே ஒரு வாளை பெற்றுக்கொண்டு பூமி முழுவதும் தன் ஆகியின் கீழ் நடக்கும்படி செய்தான் பிரசித்தியா. அதனால்தான் அவன் வணங்கக்கூடியதா கோயில் என்பதாக இதில் அனுபவிக்கிறார். அம்பரமும் பெருநிலனும் திசைகள் 8. அம்பரம்னா ஆகாசம், பெருநிலன் விசாலமான பூமி, திசைகள் 8 8 திக்குகள், அலைகடலும் அலைமோதின சமுத்திரம், குலவரையும் உண்ட கண்டன், எல்லா குல பர்வதங்களையும் அமுது செய்த கண்டத்தை உடையவன் அப்படின்னு. கும்பமரும் வனமரத்தின் இலை மேல் பள்ளி, எல்லாத்தையும் தன் வயிற்றிலே கொண்டு நன்றாக தழைத்த கொம்பையுடைய ஆலமரத்தின் இலையிலே கண் வளர்ந்தவனுடைய திருவடிகளை அடைய வேண்டும். அவன் கூடினான் திருவடியை குடகிற்பீர்னர்.
அப்புறம் அவன் திருவடிகளே அடைய வேண்டும் யாரெல்லாம் சொல்லிவிட்டு அந்த மாதிரி இந்த எம்பெருமான் திருவடியை அடைய வேண்டும் நினைப்பவர்களே சொல்றேன் கேளுங்க. வம்பவிழும் செண்பகத்தின் வாசம் உண்டு மணிவண்டு வகுளத்தின் மலர் மேல் வைகி. வண்டுகள் அந்த வாசனை பரிமளத்தை புறப்படச் செய்கிற செண்பகப்பூவின் அந்த சுகந்தத்தை புஜித்து பின்பு மகிழம்பூவில உட்கார்ந்து படிந்து செண்பகப்பூவினால் உண்டான வெக்கையை போக்கிக் கொள்ளும். அப்படி அழகான ஊரது. செம்பியன் கோச்செங்கலான் என்று பெயர் கொண்ட சோழராஜா ஆசிரியித்த ஊர். அந்த திருநறையூர் மணிமாடத்தை ஆசிரியுங்கள் அப்படின்னு. சிவந்த கண்களுடைய செம்பியன் என்கின்ற அரசன் ஆசிரியித்த ஊர். அந்த எம்பெருமான் உகந்த திருப்பதி ஆகியானே அவனுடைய அகடித கடனா சக்தியும் வண்டுகள் உலாவுவதும் அரசன் ஆசிரியிப்பதும் எல்லாம் வாசி என்று உத்தேசமாகின்றது இங்கு அப்படின்னு வியாக்கியானத்தேன். அப்புறம் 2வது பாசுரம். கொழுங்கயலாய் நெடுவள்ளங்கொண்ட காலம் குலவரையின் மீது ஓடி அண்டத்து அப்பால் எழுந்து இனிது விளையாடும் ஈசன் எந்தை இணையடிக்கு இனிது இருப்பீர். கொழுங்கயலாய் நெடுவள்ளங்கொண்ட காலம் குலவரையின் மீது ஓடி அண்டத்து அப்பால் எழுந்து இனிது விளையாடும் ஈசன் எந்தை இணையடிக்கு இனிது இருப்பீர். இனவண்டு ஆளும் முழும் செருவில் மணி கொணர்ந்து கரைமேல் சிந்தி உலகெல்லாம் சந்தனமும் அகிலும் கொள்ள செழும் பொன்னி வளங்கொடுக்கும் சோழன் சேர்ந்த திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே. இனவண்டு ஆளும் உழும் செருவில் மணி குணர்ந்து கரை மேல் சிந்தி உலகு எல்லாம் சந்தனமும் மகிழும் கொள்ள செழும் பொன்னி வளங்கொடுக்கும் சோழன் சேர்ந்த திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே. திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே. கொழுங்கயல் ஆய் நெடுவள்ளங்கொண்ட காலம். பிரளய காலத்திலே சமுத்திரம் என்னாச்சுன்னா நீண்ட வெள்ளத்தோடு பெருகி வந்தது. அந்த ஜலம் பூமி முழுவதும் ஆக்கிரமிச்சது. பூமி அவிழ்ந்து போயிடுத்து. அப்ப சர்வேஸ்வரன் ஒரு பெரிய பலிட்டவான மீன் ரூபத்தை எடுத்துக்கொண்டு குலபர்வதனங்கள் மேலே போய் சஞ்சரித்தான். அதான் சொல்றார், குலவரையின் மீது ஓடி, அதுக்கப்புறம் அண்டத்து அப்பால், அதுக்கு மேல அண்டப்பிச்சி வரையில் துள்ளி குதித்து விளையாடினான். அந்த ஈஸ்வரனான நம்முடைய சுவாமியினுடைய 2 திருவடிகளின் கீழ் சுகமாக இருக்கும் ஆசைப்படுபவர்களே, அது மாதிரி ஆசைப்படுறவா இருந்தா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? ஈசன் எந்தை இணையடிக்கு இனிது இருப்பீர். இனவண்டு காலம் முழும் செருவில் மணி கொணர்ந்து கரை மேல் சிந்தி. சொல்றார் மேல, நீங்கள் வண்டுகள் கூட்டம் கூட்டமாக நர்த்தனம் பண்ணுவதாய் உழுகிற வயல்கள் மரப்பிலே அழகிய காவேரி நதியானது ரத்தனங்களை திரட்டி கொண்டு வந்து சிதற தள்ளியும் லோகமெல்லாம் எடுத்துக் கொள்ளும்படி சந்தனக்கட்டைகளையும் அகில் கட்டைகளையும் கொண்டு வந்து சமிருத்தியை கொடுக்கிறதாயும் சோழ நாட்டரசன் சேர்ந்து திருநறையூர் மணிமாடம் சேர்மென்கிறார். மணிமாடம் என்பது ஒரு வகையாக நிர்ணயிக்கப்பட்ட கோயிலுக்கு பெயர். அதாவது பிரளய ஜலம் பெருகினாலும் முழுகாதபடிக்கும் யானை ஏறி அழிக்க முடியாதவையும் கட்டியுள்ள கோயில் மணிமாட கோயில் என்பது முக்கியங்க. அதுதான். அதுக்கப்புறம் 3வது பாசுரத்தில் பல்வநீர் உடை ஆடையாகச் சுற்றி பார்
அகலம் திருவடியா பவளம் மெய்யாக மாதிரம் எட்டும் தோளா அண்டம் திருமுடியா நின்றான் பால் செலகிற்பீர் பல்வனீருளை அடையாகச் சுற்றி பார் அகலம் திருவடியாய பவனம் மெய்யா செவ்வி மாதிரம் எட்டும் தோளா அண்டம் திருமுடியா நின்றான் பால் செல்லகிற்பீர் கவ்வை மா களிறு உந்தி வெண்டியேற்ற கடல் மன்னர் மடிமுடி மேல் காகமேற தெய்வ வாழ்வலங்கொண்ட சோழன் சேர்ந்த திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே தெய்வ வாழ்வலம் கொண்ட சோழன் சேர்ந்த திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே பவ்வநீருடையாடையாகச் சுற்றி பார் அகலம் திருவடியா பவனம் மெய்யா. அதாவது சர்வேஸ்வரன் பிரபஞ்சாகாரனா இருக்கிறான். அவனுக்கு பூமி சுற்றி இருக்கிற சமுத்திர ஜலமானது அறையில் உடுத்துகின்ற பீதாபரமா இருக்கு. விஷாலமான பூமி திருவடியா இருக்கு. வாயுமண்டலம் திருமேனியா இருக்கு. அழகான 8 திக்குகளும் தோள்களா இருக்கின்றன. மேல் அண்டபித்தி திருமுடியாத கிரீட்டமா இருக்கு. அந்த விஸ்வரூபியான பகவானுடைய சமீபத்திலே போக ஆசைப்பட்டவர்களே சொல்றாரு. எப்படின்னா திருமுடியான் என்றன் பால் செல்லகிற்பீர், அண்டம் திருமுடியான் என்றான் பால் செல்லகிற்பீர். யாரெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறாளோ அங்க என்ன கவ்வை மா களிறு உந்தி வெண்ணியேற்ற கடல் மன்னர் மணிமுடி மேல் காகமேற. அந்த விஸ்வரூபியான பகவான்கிட்ட பக்கத்தில் யாரெல்லாம் போயிட்டு ஆசைப்படுறாங்களோ கொஞ்சம் கேளுங்கோ. பெரிய ஆரவாரத்தோடு வருகிற யானைகளை தள்ளி அழித்து யுத்தத்தில் எதிர்த்து வருகின்ற வீரக்கடலை போன்ற ராஜாக்களை அவர்களின் ரத்தன கிரீடங்களின் மேல் காகங்கள் மாம்ச பக்ஷணத்துக்காக ஏறி உட்காரும்படி அவர்களை நாம் சம்ஹரித்த ஸ்லாக்கியமான வாளாயுதத்தை வலது கையில் வைத்துக் கொண்டிருந்த சோழராஜா ஆசிரியத்த திருநறையூர் மணிமாடம் சேருங்கள். சோழ மன்னன் அவன் அப்படி ஆசிரித்தான் என்பதாக அங்க பைங்கண் நாளறி உருவாய் பெருவ நோக்கி பருவரத்தோளிரணியனை பற்றி வாங்கி அம் கை வாழுகிர்லுதியால் அவனது ஆகம் அம் குருதி பொங்குவித்தானடிக்கு நிற்பேன். பைங்கண்ணாளறி உருவாய் வெறுவனோகோக்கி பருவரத்தோளிரணியனை பற்றி வாங்கி அம் கை வாழுகிர்லுதியால் அவனது ஆகம் அம் குருதி பொங்குவித்தான் அடிக்கு நிற்பீர். வெம் கண்மா களிறு உந்தி வெண்ணியேற்ற விரல் மன்னர் திரளழிய வெம்மா உய்த்த செங்கணான் கோச்சோழன் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே. வெம்கண்பா களிறு உந்தி வெண்ணியேற்ற விரல் மன்னர் திரள் அழிய வெம்மாக உய்த்த செங்கணான் கோச்சோழன் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே. திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே. பைங்கண் ஆளறி உருவாய் வெறுவ நோக்கி பகவான் ரிசுமரூபராய் வந்தான்.
பசுமையான கண்களை உடையவனாயிருந்தான். பயம் கண், சத்துருக்கள் நடுங்கும்படியா பார்த்தான். வெறுவ நோக்கிங்கிறார். வரவரத்தார் பருத்த தோள்களை உடைய இரணியனை பிடித்து இழுத்தான். பருவரத்தோடு இரணியனை பற்றி வாங்கி, அப்புறம் அம்கை வாழ் உகிர் நுதியால், அழகிய கைகளின் ஒளிவீழ்கின்ற அகங்களால் நுனியானே அவனது ஆகம் அம்குருதி பொங்குவித்தான். அவருடைய உடம்பிலிருந்து ரத்த வெள்ளம் பெருகும்படி செய்தான். அப்படி அடிக்கு நிற்பீர், அவனுடைய திருவிழை கிட்ட வேண்டும்படி இருக்கின்றவர்களே கேளுங்கள். எப்படிப்பட்ட பெருமான்? வெம் கண்மா களிறு உந்தி வெண்ணியேற்ற விரல் மன்னர் திரள் எழிய வெம்மா உய்த்த செங்கனான் கோச்சோழன் சேர்ந்த கோயில். சிவந்த கண்களுடைய அந்த சோழராஜா குதிரை மேல ஏறிண்டு போய் சிவந்த கண்களுடைய யானைகளை தள்ளி மிகுந்த பலமுடைய போரில் எதிர்த்து வந்த ராஜாக்களெல்லாம் பலமழியும்படி செய்தான். அந்த சிவந்த கண்களுடைய அரசனான சோழன் ஆசிரித்த கோயில் திருநறையூர். இந்த மணிமாடம் கோயில் இருக்க அந்த ஆசிரியுங்கள் என்பதாக. அதுக்கப்புறம் 5வது பாசுரத்தில் அன்று உலகம் மூன்றினையும் அளந்து ஓர் அறிவுருவாய் இரணையனது ஆகம் கீண்டு வென்று அவனை விண்ணுலகில் செலவைத்தார்க்கு விருந்து ஆவீர். அன்று உலகம் மூன்றினையும் அளந்து வேறுவோர் அறிவுருவாய் இரணியது ஆகம் கீண்டு வென்று அவனை விண்ணுலகில் செலவைத்தார்க்கு விருந்து ஆவீர். மேலெழுந்து விலங்கல் பாய்ந்து பொன் சிதறி மணி குளர்ந்து கரை மேல் சிந்தி புலம் பறந்து நிலம் பறக்கும் பொன்னி நாடன் தென் தமிழன் வடபுலக்கோன் சோழன் சேர்ந்த திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே. மேலெழுந்து விலங்கல் பாய்ந்து பொன் சிதறி மணி குணர்ந்து கரை மேல் சிந்தி புலம் பறந்து நிலம் பறக்கும் பொன்னி நாடன் தென் தமிழன் வடபுலக்கோன் சோழன் சேர்ந்த திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே. சேர்மின்களே மணிமாடம் சேர்மின்களே. திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே. முன்பு வாமனாவதார காலத்திலே திருவிக்கிரமாய் வளர்ந்தான். அன்று உலகம் ஒன்றினையும் அளந்து, அப்புறம் வேறோர் அறிவுருவாய் இரணினி, மேலும் விலட்சணமாய் பராக்கிரமத்திலே தனக்கு நிகரில்லாத நரசிங்கமாய் தோன்றி இரணினுடைய உடம்பை இருகூறாக பிளந்து ஜெயித்து தன் ஸ்பர்சத்தாலே அவனை வீர சொர்க்கம் போகும்படி செய்தவனுக்கு அதிதியாக போக விரும்புகிறீர்களே. அறிவுருவாய் இரணியன் அதன் ஆகம் கீண்டு வென்றவனை விண்ணுலகில் செலவைத்தார்க்கு விருந்தாவீர். அப்படி அந்த எம்பெருமானுக்கு அதிதியாக போக விரும்புகின்றவர்களே சொல்றேன் கேளுங்கோ. மேலெழுந்து விலங்கல் பாய்ந்து பொன் சிதறி வெளியே கிளர்ச்சியோடு மலைகளை உடைத்துக் கொண்டு சொர்ணத்தை எல்லாருக்கும் தங்கத்தை சுற்றிலும் இறைத்துக் கொண்டு ரத்தினங்களை திரட்டிக் கொண்டு வந்து கரைகளை சிதறிக்கொண்டு வெளிநிலங்களில் வியாபித்து பூமி எங்கும் பரவுகின்ற ஆச்சரியமான பிரவாகத்தையுடைய அந்த காவேரி நதி அப்படி பாய்ந்தோடுகின்ற நாடான தென் திசையில் உள்ள தமிழ்நாட்டுக்கு அரசனும் வடநாட்டுக்கும் அரசனாய் மத்திய நாடான சோழ நாட்டுக்கும் அரசனான அந்த ராஜா அவன் தென் தமிழ் வடபுலக்கோன் சோழன் சேர்ந்த அந்த சோழன் அந்த அரசன் இருக்கானே ஆசிரியித்த திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே என்பதாக அந்த திருநறையூர் எம்பெருமான் விஷயமாக சொல்லி எல்லாரும் அவனை ஆசிரியுங்கள்
அவன் திருவடியை சேருங்கள் என்பதாக ஒரு பாசுரத்தில் அதனால் சோழன் பண்ணின அந்த காரியம் கைங்கரியம் அதை மனசில் நினைவு கொண்டு ஒரு பாசுரத்தில் அவனையும் சேர்த்து அவன் ஆசிரியத்த பெருமாள் அவன் திருவடியை சேர்மன்களே என்று உலகத்தாரை பார்த்து அப்படி சொல்கின்றார். தொடர்ந்து அறிவிக்கலாம். அருளி செயல் ஆரம்பம் திருமங்கை ஆழ்வார்களுடைய பெரிய திருமொழியை அனுபவிச்சிருக்கோம். அதில் 6ஆம் பத்து 6ஆம் திருமொழி 5 பாசுரங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கோம். நீங்க 6வது பாசுரத்திலிருந்து நமக்கு அனுபவம். பெரிய திருமொழி 6ஆம் பத்து 6ஆம் திருமொழி 6வது பாசுரம் 6 6 6 அது அனுபவம். பெறும். தன்னாலே தன் உருவம் பயந்த தானாய் தயங்கு ஒளி சேர் மூலகும் தானாய் வானாய் தன்னாலே தன்னுருவில் மூர்த்தி 3 ஆய் தானாயன் ஆயினான் சரண் என்று உய்வீர். தன்னாலே தன் உருவம் பயந்த தானாய் தயங்கு ஒளி சேர் மூலகும் தானாய் வானாய் தன்னாலே தன் உருவில் மூர்த்தி 3 ஆய் தான் ஆயனாயினான் சரண் என்று உய்வீர். தன்னாலே தன் உருவில் மூர்த்தி 3 ஆய் தானாயனாயினான் சரண் என்று உய்வீர். மின்னாடு வேல் ஏந்து விளைந்த வேளை விண் ஏறத் தனி வேல் உய்த்து உலகமாண்ட தென்னாடன் குடகொங்கன் சோழன் சேர்ந்த திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களே. மின்னாடு வேலேந்து விளைந்த வேளை விண்ணேறத்தனி வேல் உய்த்து உலகமாண்ட தென்னாடன் குடகொங்கன் சோழன் சேர்ந்த திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களே. தன்னாலே தன்னுருவம் பயந்த தானாய் தன்னுடைய சங்கல்பத்தாலேயே தன் திவ்ய திருமேனியை சிருஷ்டித்த திவ்யாத்மஸ்வரூபத்தை உடையவன் எம்பெருமான் சர்வேஸ்வரன் சிவபதி. அனன்யாதிபதிகி என்கின்றபடியே தன்னுடைய சுரூபாதிகளை சுவாதீனமாக உடையவன், மற்ற ஜீவர்களைக் காட்டிலும் வேறுபட்டவன். சுரூபம், ஸ்திதி, பிரவருத்தி இவைகள் தானிட்ட வழக்காம்படி இருக்கும் ஈஸ்வரன். இத்தனை அர்த்தம் இருக்கு. தன்னாலே தன் உருவம் பயந்த தானாய் தயங்கு ஒளிசேர் மூலகும் தானாய் மிக்க பிரகாசத்தை உடைய கிருதகம், அகிருதகம், கிருதகாகிருதம் என்கின்ற 3 உலகங்கள் அடங்கிய லீலா விபூதியை தானிட்ட வழக்காம்படி ஆள்பவன். அப்புறம் தன்னாலே தன் உருவில் மூர்த்தி 3 ஆய் 3 லோகங்களுக்கும் நிர்வாகனாயிருப்போன்னு சொல்லிவிட்டு வானாயின்னு ஒன்று சொல்றார். பரமபதத்துக்கும் நிர்வாககன். தன் சங்கல்பத்தாலே லீலா விதியுடைய சிருஷ்டி, ரட்சணம், சம்ஹாரம் இவர்களுக்கு தகுந்த 3 வடிவை உடையவன். தன்னாலே தன் உருவில் மூர்த்தி 3 ஆய் தானாயன் ஆயினான் சரண் என்று உய்வீர். தானாகவே இருந்து ரட்சித்தும் பிரம்மா, ருத்ரன் இவர்களுக்கு அந்தராத்மாவாக இருந்து சிருஷ்டி சம்ஹாரங்களை எல்லாம் பண்ணுகின்றவன் அவன்தான் தான் ஆயனாயினான். இப்படிப்பட்ட எம்பெருமான் இந்த லோகத்திலே இன்னார் பிள்ளை என்று சொல்லும்படி கிருஷ்ணனாய் வந்து அவதரித்தவன். தான் ஆயனாயினான் சரண் என்று உய்வீர். அவனே நமக்கு புகழ் சரணம் என்று உஜ்ஜீக்க வேண்டியிருப்பவர்களே எப்படி இருக்கான்னா,
மீனாடு வேல் ஏந்து விளைந்த வேளை விண்ணேறத் தனிவேல் உய்த்து உலகமாண்ட தென்னாடன் குடகொங்கன் சோழன் வரிசா. ஒளி வீசுகின்ற வேல் என்கின்ற ஆயுதத்தை தரித்த விளைந்த வேள் என்பவரை வீர சொர்க்கத்தை அடையும்படி ஒரே தடவை வேலாயுதத்தை பிரயோகித்து உலகத்தை ஆண்டு அப்படி விசேஷமாக பெருமை பெற்ற தென்னாடன் பாண்டி தேசத்தை ஆண்டவனும் குடகொங்கன் மேலும் கொங்கு நாட்டையும் ஆண்ட சோழன் ஆசிரித்த திருநறையூர் மணிமாடம் சேருங்கள். சர்வேஸ்வரன் ஜெகதாகாரனாய் இருப்பதோடு இவன் 3 ராஜ்யத்தையும் ஆண்டதோடு வாசி இல்லாமல் இவருக்கு உத்தேசமாக இருக்கிறதா இருக்கிறதுனால அப்படி அதை அங்க சொல்றாருங்க. ஏன்னா எப்படி சர்வேஸ்வரன் ஜெகதாகாரனா இருக்கானோ அது மாதிரி இந்த சோழனை பத்தி சொல்லிச்சு 3 ராஜ்யத்தையும் ஆண்டான் அப்படின்னு வாசி இல்லாமல் இவருக்கு மனசுல இப்படி தோண்டி இருக்கு. அப்படி அவ்வூரை ஆசிரித்து அவன் அந்தபடியாலே அப்படிப்பட்ட திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே அப்படின்னார். முளைத்தடத்த நஞ்சு உண்டு துஞ்ச பேச்சு முது தூவரை குலபதியாய் காலிப்பின்னே இலைத்தடத்த குழலூதியாயர் மாதர் இனவளை கொண்டான் அடிக்கு எய்த கிற்பீர் முளைத்தடத்த நஞ்சு உண்டு துஞ்ச பேகேச்சி முதுதுவரை குலபதியாய் காலிப்பின்னே இலைத்தடத்த குழலூதி ஆயர் மாதர் இனவளை கொண்டான் அடிக்கீழ் எய்த கிற்பீர் மலை தடத்த மணி கொணர்ந்து வையம் உய்ய வளம் கொடுக்கும் வருபுனல் அம்பொன்னினாடன் சிலைத்தடக்கை குல சோழன் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே மலைகே தடத்த மணி குணர்ந்து வையம் உய்ய வளம் கொடுக்கும் வருபுரல்லம் பொன்னினாடன் சிலை தடக்கை குலச்சோழன் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே பூதனை என்கின்ற பேய் சாகும்படி அவருடைய பருத்த முலையில் உள்ள விஷத்தை அமுது செய்தான். முளைத்தடத்த நஞ்சுண்டு துஞ்ச பேய்ச்சி முதுவரை குலபதியா அதை சொல்றார். எப்படின்னா பிராச்சீனமான துவாரகாபுரிக்கு அரசன் காலி பின்னே பசுக்களுக்கு பின்னே இலைத்தட என்ன பண்றா பெரிய இலையால் செய்த குழலை ஊதிக்கொண்டு போனவன், இடைப்பெண்களுடைய வளை முதலிய ஆபரணங்களே விளையாட்டிற்காக அபகரித்தவன். அப்படிப்பட்ட இந்த சர்வேஸ்வரனான எம்பெருமான் அப்படி சௌலபியத்தோடு கிருஷ்ணாவதாரம் பண்ணினானே, அவனுடைய திருவடிகளை கிட்டி ஆசிரியிக்க விருப்பமுள்ளவர்களே, அவன்தான் இப்போது அர்ச்சாவதார மூர்த்தியாக மலையின் தாழ்வரையில் உள்ள ரத்னங்களை கொண்டு வந்து பூமியெல்லாம் உஜ்ஜீவிக்கும்படி சமிருத்தியை கொடுக்கும் பெருகி வருகிற ஜலத்தை உடைய அழகான காவேரி நதியுடைய சோழ நாட்டுக்கு அரசன் கத்திரிய வம்சத்தில் பிறந்தவன். அவன் ஆசிரியித்த அந்த திருநறையூர் என்ற திவ்ய தேசத்திலே எழுந்துள்ளிருக்கின்றான். அங்கு சேருங்கள் என்கிறார். அதுதான் மலைத்தடத்த அழகான பதம். மணி கொணர்ந்து வையம் உய்ய வளம் கொடுக்கும் வருபுனல் பொன்னினாடன் சிலை தடத்தை குலச்சோழன் சேர்ந்த கோயில்
திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களே. அடுத்து 8வது பாசுரத்தில் முறுக்கு இலங்கு கனித்துவர்வாய் பின்னை கேழ்வன் மண் எல்லாம் முன்னவியச் சென்று வென்றி செருக்களத்து திரளழியே செற்றவேந்தன் சிறந்துணித்தான் திருவடினும் சென்னி வைப்பே. முறுக்கு இலங்கு கனித்துவர்வாய் பின்னை கேழ்வன் முறுக்கு இலங்கு கனித்துவர்வாய் பின்னை கேழ்வன் மண்ணெல்லாம் முன்னவியச் சென்று வென்றிச் செருக்களத்து திரளழியச் செற்றவேந்தன் சிரம் துணித்தான் திருவடினும் சென்னி வைப்பீர். இருக்கு இலங்கு திருமொழிவாயன் தோழீசற்கு எழில் மாடம் 70 செய்து உலகமாண்ட இருக்கிலங்கு திருமொழிவாயன் தோழீசற்கு எழில் மாடம் 70 செய்து உலகமாண்ட திருக்குலத்து வளச்சோழன் சேர்ந்த கோயில் திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களே. மணிமாடம் சேர்மின்களே திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களே. முறுக்கு இலங்கு கனித்துவர்வாய் பின்னை கேழ்வன் முறுக்கம்பூ போல் பிரகாசிக்கின்றதான கோவப்பழம் போலே சிவந்திருக்கக்கூடியதான அதரங்களை உடைய நப்பின்னை பிராட்டிக்கு நாதன். அப்புறம் மண்ணெல்லாம் முன்னவியச் சென்று முன்பு பரசுராம அவதாரத்திலே ராஜாக்கள் எல்லாம் நசிக்கும்படி யுத்த பூமியிலே சென்று வென்றி செருக்களத்து திரளழியச் செற்றவேந்தன் சத்ருவான கார்த்தவீர்யார்ஜுனன் பலத்தை அழியச் செய்து அவன் தலையை வெட்டினவன் சர்வேஸ்வரன். அவருடைய ஸ்ரீபாதங்களை உங்கள் தலையிலே வைக்க ஆசை உள்ளவர்களாக இருந்தால் இருக்கின்றவர்களே எனர் சிரம் துணித்தான் திருவடினும் சென்னி வைப்பீர். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா இருக்கிலங்கு திருமொழி வாயன் தோழீசற்கு வேதத்தில் புருஷ சுத்தத்தை சொல்கின்ற வாயுடையவராய் 8 தோள்களையும் உடையவராக இருக்கின்ற தேவனான சிவனுக்கு 70 கோயில் கட்டினான் உலகமாண்ட சோழன். உயர்ந்த க்ஷத்திரிய குலத்திலே பிறந்தவன் 70 கோயில் கட்டியும் அவனுக்கு தனக்கு இஷ்டசித்தி கிடைக்காமையாலே தன்னுடைய இஷ்டசித்தியை கிடைக்க வேண்டும் என்று திருநரையூர் நம்பி ஆசிரித்து இஷ்டசித்தி பெற்றவன். அப்படி உயர்குலத்திலே பிறந்த சிறந்த சம்பத்தையுடைய சோழராஜன் ஆசிரித்துதான திருநரையூருக்கு போய் சேருங்கள். இந்த பாட்டில் நப்பின்னை பிராட்டிக்கு நாதன் என்பதோடு ஆசிரிய விரோதிகளை அழியச் செய்ததோடு வாசியின்றி அவருடைய செயல்கள் எல்லாம் இவருக்கு உத்தேசமாயிற்றே அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். அதுக்கு வரும் 9வது பாசுரத்தில் தாராளன் தன் அரங்ககாலன் பூமேல் தனியாளன் முனியாளர் ஏத்த நின்ற பேராளன் 1000 பேருடைய ஆளன் பின்னைக்கு மணவாளன் பெருமை கேட்பீ. தாராளன்
தன்னரங்காளன் பூமேல் தனியாளன் முனியாளரேத்த நின்ற பேராளன் 1000 பேருடைய காலன் பின்னைக்கு மணவாளன் பெருமை கேட்பீர். பாகாளர் அவர் இவர் என்று பாராளர் அவர் இவர் என்று அழுந்தை ஏற்ற படை மன்னர் உடல் துணிய பரிமா உய்த்த தேராகாளன் கோச்சோழன் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே. ஆளர் அவர் இவர் என்று எழுந்த ஏற்ற படை மன்னர் உடல் துணிய பரிமா உய்த்த தேராளன் கோச்சோழன் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே. திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே. தாராளன் தன்னரங்காளன் பூமேல் தனியாளன் பதம் போட்டான். சகல லோகங்களுக்கும் ரட்சணார்த்தமாக தனிமாலையிட்டவன், திருத்துழாய் மாலையால் அலங்கிருதனானவன், சீதளமான திருவரங்கத்திலே நித்தியவாசம் பண்ணுகின்றவன், பூமேல் தனியாளன் புஷ்பத்தில் அவதரித்த ஸ்திரீத்துவத்தில் ஈடில்லாத பெரிய பிராட்டியை நாயகியாக உடையவன், தனியாளை உடையவன் தனியாளன், முனியாளர் ஏத்தன் என்ற பேராளன். எப்பொழுதும் பரமாத்மாவையே தியானம் பண்ணுகின்ற சனகாதிகள் அந்த யோகிகளாலே ஸ்தோத்திரம் செய்யப்பட்ட பெருமையுடையவன். அப்புறம் 1000 பேருடைய வாளன். எப்படி இருக்கான்னா பேராளன், 1000 பேருடைய ஆளன், சகஸ்திரநாமங்களை உடையவன், பின்னைக்கு மணவாளன், நப்பெண்ணை பிராட்டிக்கு நாயகன், பெருமை கேட்பீர். அந்த எம்பெருமானுடைய பெருமையை எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்க விருப்பம் உள்ளவர்களே, பாராளர் அவர் இவர் என்று அழுந்த ஏற்றனர். பூமியை ஆளுகின்ற ராஜாக்கள் அவர் இவர் என்று பிரசித்தர்களான ராஜாக்கள் எல்லாரும் அப்படி அழுந்தை ஏற்றனர். திருஎழுந்தூரிலே வந்து எதிரிட சைன்யத்துடன் கூடிய அவர்களுடைய உடம்புகளை வெட்டி போடும்படியான குதிரைகள் பூண்ட திரையுடைய ஒரு ராஜா இருக்கானே சோழன், அவன் ஆசிரியித்த திருநறையூர் மணிமாடத்தை கிட்டி ஆசிரியுங்கள் என்பதாக 9வது பாசத்தை சொல்றார். அப்புறம் இந்த திருமொழியில கடைசி பாசுரம் பார்த்தோம்னா, செம்மொழிவாயினால் வேதபாணர் வாழும் திருநறையூர் மணிமாடச் செங்கண்மாலை பொய்மொழி ஒன்று இல்லாத மெய்மையாளன் புலமங்கை குலவேந்தன் செம்மொழிவாய் நால் வேதவாணர் வாழும் திருநறையூர் மணிமாடச் செங்கண்மாலை பொய் மொழி ஒன்று இல்லாத மெய்மையாளன் புலமங்கை குலவேந்தன் புலமையார்ந்த அம்மொழிவாய் கலிகன்றி இன்பப்பாடல் படுவார்வியன் உலகில் நமனார் பாடி வெம்மொழி கேட்டு அஞ்சாதே மெய்மெய் சொல்லில் விண்ணவர்க்கு விருந்து ஆகும் பெருந்தக்கோரே புலமையார்ந்த அம்மொழிவாய் கலிகன்றி இன்பப்பாடல் பாடுவார் வியனுலகில் நமனார் பாடி வெம்மொழி கேட்டு அஞ்சாதே மெய் சொல்லில் விண்ணவர்க்கு விருந்து ஆகும் பெருந்தக்கோரே. செம்பொழி வாய் நல்லார்கள், செம்மையுடைய சொற்களை வாயில் கொண்டவர்கள்,
யதாபூதவாதிகள், உண்மையே பேசுகின்றவர்கள், 4 வேதங்களை அபியாசம் செய்து வியாசர் என்கின்ற ஸ்தானத்தை பெறக்கூடிய பிராமணர்கள் வாசம் பண்ணுகின்ற மாளிகையுடைய திருநெறியூர், அங்குள்ள புண்டரீகாட்சனை கவி பாடிற்று பொய் கலக்காமல் உண்மையே பேசுகிற வச்சனத்தை உடையவராய், அழகான திருமங்கை நாட்டு கரசனும் ஞானபூர்த்தியை உடையவராய், அப்படிப்பட்ட சொற்களையுடைய திருமுகத்தை உடையவான கலியன், அறிவின் நிறைவையெல்லாம் பேச்சிலே தோற்றும்படியான பேச்சுடைய ஆழ்வாருடைய இன்பப் பாடல்கள் உண்டு அனுபவித்து, அந்த அனுபவத்திற்கு போக்குவிட்ட பாசுரம். இந்த பாசுரங்களை உண்டு உடுத்து போருகிற சம்சாரிகள் நிறைந்த இவ்வுலகில் அவர்கள் வேறுபட்டு பாடுவார் உண்டாகில் அவர்களுக்கு என்ன பலன் கேட்டா, யமபடர்களுடைய குரூரமான சப்தம் கேட்டு பயப்படாதே. என்ன பதம் போட்டார் பார்க்கணும். அம்மொழிவாய் கலிகன்றி இன்பப் பாடல் பாடுவார் வியன் உலகில் நமனார் பாடி வெம்மொழி கேட்டு அஞ்சாதே. யமபடர்களுடைய குரூரமான சப்தம் கேட்டு பயப்படாமல் மேலே புருஷார்த்தம் இருந்தது. சொல்ல போனால் பரமபதத்திலே போய் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர் என்கின்றபடி நிச்சசூரிகள் எதிரே வந்து தம் தாம் இருப்பிடங்களில் அழைத்துக் கொண்டு போய் அவர்களை உயிரே வைத்து தாங்கள் தாழ இருந்து ஸ்ரீபாதம் விளக்கி கொண்டாடும்படியான பெருமையுடையவராக ஆவார்கள்னா இதை விட பெரிய பலன் உண்டா? ஆச்சரியமாக பெயர்கின்றார். அப்படி அந்த 6 திருமொழியை முடிக்கின்றார். தொடர்ந்து அனுபவிக்கலாம். கவிதா அர்க்க சிம்மாய் கல்யாண குடிசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. अस्मादेवया सर्वं शास्त्रमग्राहिनान्यतः तस्मै वेङ्कटनाथाय ममनाथाय मङ्गलम्. कावेरी वर्धतां काले काले वर्षद्वाश्रीरङ्गनाथो जयतुश्रीरङ्गश्रीचवर्धताम्. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीषाः. गोब्राह्मणेभ्यः शुभं वस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो गो भवन्तु.